இதுவரைக்கும் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். உண்மையிலேயே கும்பராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க தான். எந்த விதத்திலும் கஷ்டங்கள் கவலைகள் போன்ற எதுவுமே இல்லாத உண்மையிலேயே நல்லா இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்குதுங்க. வீட்டு கடன் வரும், வாகன கடன் வரும், வளர்ச்சிக்கான கடன்கள் வரும், ஒரு தொழில் பண்ணுறதுக்கு கடன் வாங்குவீங்க, சரளமான பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் கூட இது வரைக்கும் தலகுனிஞ்சு போயிருந்த நிலைமையெல்லாம் அப்படியே மாறக்கூடிய அமைப்பு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பயிற்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பயிற்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பயிற்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பயிற்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பயிற்சி. இந்த குரு பயிற்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி 3 இடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் 7.5 வருஷம் மட்டும்தான் அவர் நல்லது செய்வார். மிச்சம் 22 வருஷம் தொல்லையில் பண்ணுவார். ஆனால் குரு அப்படி இல்லைங்க. கிட்டத்தட்ட 5 இடத்திற்கு மேலே எவர் ராசிகளுக்கு 2, 5, 7, 9, 11 என்கின்ற 5 இடங்களில் வரும்போது அவர் மிகப்பெரிய நல்லதுகளை செய்வார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வர்றார், 5ஆம் இடத்திற்கு வர்றார், 7ஆம் இடத்திற்கு வர்றார், 9ஆம் இடத்திற்கு வருகிறார், 11ஆம் இடத்திற்கு வருகிறார்னா ஒரு வருடத்திற்கு மேலாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால குருப்பெயர்ச்சியை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். இந்த இடத்துல இந்த நேரத்துலையாவது கொஞ்சம் வந்துட மாட்டாரா? போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷம் டக்குன்னு நல்ல இடத்துக்கு வருவார். குருப்பெயர்ச்சியில் நல்ல இடத்துக்கு அவர் வந்திருந்தால் என்ன, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குருபலம் இருந்து கல்யாணம் ஆகும். பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் சோதனை வேதனையாகவே பார்த்திருக்கிறேன் என்கின்ற அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மனதில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய வேதனை சோதனைகள் எல்லாவற்றையும் அப்படியே டக்குன்னு மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு உண்டுங்க. அதனால தான் அந்த குரு பயிற்சி நமக்கு நல்லதை செஞ்சிடாதான்ற நிறைய பேருடைய ஏக்க அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கிறது. சரி, இந்த வருஷம் எப்போ குரு பயிற்சி நடக்குது? 2026ஆம் ஆண்டு ஜூனில் 2ஆம் தேதி, வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துக்கு குரு பயிற்சி நடக்குது. மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்திற்கு மாறி உச்சகுருவாக மாறி இருக்கிறார். 6ல் உச்சகுரு வர்றார். ஐயோ ஐயா, கடனை கொடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு கொடுப்பினை பாருங்க. இதுவரைக்கும் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். உண்மையிலேயே கும்பராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க தான். 5ஆம் இடத்துல கொடுத்த அதிர்ஷ்டத்தை 6ஆம் இடத்துல கொடுக்க மாட்டார். ஆனாலும் பாருங்க, ஒன்று குரு ராசியை பார்க்கணும், இல்லைனா ராசிநாதனை பார்க்கணும். ராசியிலிருந்து பார்வையை விளக்கிய குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். ஆகவே எந்த விதத்திலும் கஷ்டங்கள் கவலைகள் போன்ற எதுவுமே இல்லாத உண்மையிலே நல்லா இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைங்க. ஜன்மச்சனியிலேயே கும்பராசிக்காரர்கள் எல்லாத்தையும் அப்படியே அனுபவிச்சிங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். படிப்படியாக முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு எதையாவது ஒன்று பண்ணித்தானே தருவார். ஆமாங்க, கடன் கொடுப்பாருங்க, கடனை வாங்க வைப்பாருங்க. ஐயோ, என்னங்க கடன் வாங்குறத போய் ஒரு சந்தோஷமாக சொல்கிறீங்க? ஆமாங்க, யாருமே கடன் வாங்காமலாம் இருக்க முடியாதுங்க. வீட்டு கடன் வரும், வாகன கடன் வரும், வளர்ச்சிக்கான கடன்கள் வரும். ஒரு தொழில் பண்ணுறதுக்கு கடன் வாங்குவீங்க, உடனே சம்பாரித்து அந்த கடனையும் அடைச்சி தொழிலும் நிலைக்கும். 1 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், அது ஒரே மாதத்தில் சம்பாரிச்சிட்டேன், 10 லட்ச ரூபா லாபம் வந்தது, கடனையும் அடைச்சிட்டேன், அதை விட மேலே நிம்மதியாக இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக கடன் மூலமாக தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகி அதன் மூலமாக ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தையும் 2ல் இருக்கக்கூடிய ராசிநாதனையும் பார்க்கின்ற காரணத்தினால் தனலாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. வாக்குப்பளிதான் ஏற்படுங்க. இது வரைக்கும் கடன்காரனை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது கண்டிப்பாக மாறப்போகிறது. இன்றைக்கி வாயா காசு கொடுத்துறேன்னா முதல் நாள் நைட்டே பைசா எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், சரளமான பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள்,
குடும்பத்தில் கூட இது வரைக்கும் தலைகுனிஞ்சு போயிருந்த நிலைமையெல்லாம் அப்படியே மாறக்கூடிய அமைப்பு, நண்பர்கிட்ட பேச முடியாத நிலைமை, சோம்பேறின்னு வீட்டில் பேர் எடுத்த நிலைமை, இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு மாறப்போகிறது. தாய் தந்தை உறவுகள் சீராக போகின்றன. எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அது ஒரு பெரிய மாற்றம். எதிரியே நண்பனாகக்கூடிய அளவிற்கு என்ன இந்த ஆளை போயிட்டு எப்போ பார்த்தாலும் ஏற்றுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது, அதுக்கு பதிலாக இவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டா கூட நல்லதுகள் நடக்கும் என்கின்ற அமைப்புகள் உண்டு. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரியர் பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை, மார்க்கெட்டிங் துறை போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், உயர்வுகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வேலை மாற்றம் நடந்து வேலை போய் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கும்பராசிக்காரர்களுக்கு 90% நல்ல பலன்கள் தாங்க நடக்கும். ஜன்மச்சனி விலகிடுச்சு. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இப்போது அருமையான அமைப்பில் இதை பார்க்க போகிறார். எதை பார்க்க போகிறார்? ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஆகவே தொழில், வேலை மூலமாக, வியாபாரம் மூலமாக எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய வருமானம் உள்ள நல்ல பயிற்சியாக அமைந்திருக்குதுங்க. இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. வருடம் குருப்பெயர்ச்சி நடக்கிறது. இந்த வருடத்தில் ஏதோ பெரிய விசேஷம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே. ஆமாங்க, 12 அல்லது 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைய போகிறாருங்க. அது இந்த வருஷங்க. ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். இது ஒரு வகையில் ஒரு மாதிரியான பெக்கூலியர் தானே இல்லையா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சத்தை அடையக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது உச்சத்திலே வருகிறார். அப்போ அந்த உச்சம் அப்படிங்கிற போது உலகம் முழுக்க நன்மைகளை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் கூடுதலாக நன்மை செய்வார்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே குரு வலுத்திருந்தார்னாலே உலகத்தில் அமைதி வரும், ஆனந்தம் வரும், எல்லாருடைய பாக்கெட்லேயும் ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும், அவரவருடைய பிணி தீரும், பணி சிறக்கும், இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய கிரகம் இல்லையா? இந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் 3 ராசிகளை பார்க்க போகிறார். விருச்சிகம், மகரம், மீனம். விருச்சிகராசிக்காரர்கள் கடந்த 5-6 வருஷத்துக்கு மேலாக குருவின் பார்வைக்குள்ளே வரல. அவங்க இப்போது குருவின் பார்வைக்குள்ளே வருவீங்க. இந்த குருவின் பார்வைக்குள்ளே வர்றது உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பயங்கர கஷ்ட நஷ்டங்களை விளக்கக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதுகள் நடக்க போகுது. ஒரு 7-8 வருஷங்களுக்கு பிறகு என்னன்னா, ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் இருக்க போகின்றது. ஒரே ராசி உங்கள் ராசி தான். 12 ராசிலே நீங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி இந்த குரு பயிற்சியில். உங்கள் ராசிநாதனையும் அவர் பார்க்கிறார், ராசியையும் பார்க்கிறார். ஆக கூடுதல் சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களை எல்லாத்துக்கும் இப்போ ஜென்மச்சனி போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களும் உண்மையிலே நல்லா இல்லை. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வேலை இல்லை, தொழில் இல்லை, மன அழுத்தம், பணி அழுத்தம், காதல் தோல்வி, இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களை சற்று பாதுகாக்கக்கூடிய அளவில் இந்த குரு பயிற்சி அமையும் என்பதால் மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் அங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும்.
வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?